ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிருத்திகை கும்பிட்ட வீட்டில் சாமிக்கு வந்து பால் பாயாசம் செய்தோம். சக்கரை பொங்கல் வந்து நாட்டு சக்கரை வச்சு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சோம். சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து வடை செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் மார்னிங்கே எழுந்து நான் முடிச்சிட்டேன். நான் ஒரு 8:00 எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதை பாருங்கள், வடை வந்து கொஞ்சம் சாமிக்கு செய்தோம். அதுக்கப்புறமா மாமியார் வீட்டுக்கு ஹஸ்பண்டும் பையன் கிளம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எல்லாமே தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என் பையன் பாருங்கள், காலையில் எழுந்து பையன் வந்து ஒரு 7:00 தலை குளிச்சுட்டான். அதுக்கப்புறமா பாருங்கள், அவன் ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட அதை அட்டாச் பண்ணிகிட்டே விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா திருப்பி நானும் ஹஸ்பண்ட் பையன் வந்து சாமி கும்பிட்டோம். சாமிக்கு நான் செய்தது எல்லாமே வச்சு சாமிக்கு படித்து சாமி கும்பிட்டோம். ஸோ அப்புறமா காக்காக்கு எடுத்துன்னு வைக்கலான்னு போகும்போது வெளியே மாம்பழம் விற்றுட்டு போகிற ஆண்டி வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டோம். சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களும் வீட்டுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு வடை பாயசம் சக்கரை பொங்கல் சாப்பாடெலாம் வச்சு சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் இன்றைக்கி நம்ம மூலியமாக சாப்பிட்றது நம்ம பையனுக்கு அது எவ்வளோ புண்ணியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா அதை பாருங்கள், இந்த ஆண்டி தான் சேர் மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆண்டி தான் அவங்க ஃபேஸ் நான் காட்டல. ஸோ என் பையனை அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. என் பையனுக்கு எவ்வளோ இந்த வயசுல அவனுக்கு எவ்வளோ யோசிக்க திறன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.